இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 4வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து அவருடைய கதவு நிலையருகே காத்திருந்து ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை தேடுகிற காரியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே நித்தம் விழித்திருந்து நித்தம் ஜெபிக்கிறவர்களாய், தவறாமல் அவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே அலசி ஆராய வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறா, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இன்னும் அநேக சங்கீதங்களிலே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், அதுல போய் நான் ஆராய்ச்சி செய்ய என்னுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது, உம்முடைய சமூகத்தை நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது தன்னுடைய அநேக சங்கீதங்களிலே தன்னுடைய ஆர்வத்தை வாஞ்சை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய சமூகத்திலே தினமும் தவறாமல் நான் வேதம் வாசிக்கிறேன், தினமும் அவரை தேடுகிறேன், தினமும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான நிலைமைகள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்படி தினமும் ஒரு கன்சிஸ்டண்டான ஆண்டவரை தேடுகிற காரியங்களிலே ஒரு ஒழுங்கு, ஒரு கன்சிஸ்டன்ட், தினமும் 2 நாள் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், 3வது நாள் அப்படியே இருந்துருவேன். அப்படி அல்ல, தினமும் என்னால முடிந்த வரைக்கும் அவனுடைய சமூகத்தை நாடி வாஞ்சி ஒவ்வொரு நாளும் நான் தேடுவேன் அப்படிங்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் அது மிகவும் ஆசீர்வாதமானதாயிருக்கும். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் இந்த காலவெளியிலே விரும்புகிறார். தானியேலுடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது, தானியேல் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதனாயிருந்தார், தினமும் ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதனாயிருந்தார். நாமும் இந்த காலைவேளையில அப்படிப்பட்டவர்களாய் மாறும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய அதிசயங்களை செய்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகளிலே இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நித்தம் விழித்திருந்து தினமும் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, தானியேல் 6வது அதிகாரத்திலே தானியேல் பாருங்க, ஒரு அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், பாபிலோனிலே சிறையாக இருக்கிறார். இந்த பாபிலோன் பட்டணத்திலே பாருங்க, அவருக்கு பல நெருக்கங்கள், போராட்டங்கள். நல்ல ஒரு திடகாத்திரமான வாலிபர், நல்ல ஞானமும் புத்தியும் உள்ள வாலிபர் என்று இவரை தெரிந்தெடுக்கிறார்கள். பாபிலோனுடைய அரண்மனையிலே வேலை செய்கிறதற்காக கொஞ்சம் வாலிபர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். அதிலே ஒரு மகன் தான் தானியேல். ஆனா அவருடைய இருதயத்துல எவ்வளவு வேதனை இருக்கு, நமக்கு எப்படி கொண்டு போகப்பட்டிருக்கிறோம், நமக்கு என்ன நடக்க போகிறதோ, நம்ம ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறோம் என்று தன்னுடைய சொந்த தேசம் அங்க அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் குறித்து தானியேலுடைய இருதயத்திலே பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனாலும் வாழ்விலே போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேகம் இருந்தது. ஆனாலும் பாருங்க, தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு தெய்வ மனிதனாக தானியேல் இருந்தார். அதை தவறாமல் செய்கிற ஒரு மனிதனாகவும் இருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க பாருங்க, பலகணிகள் திறந்திருக்க இந்த 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு அனுபவம், ஒரு வாஞ்சை, ஒரு கன்சிஸ்டண்டான தெய்வ பக்தி தானியேலுடைய வாழ்விலே இருக்கும். காலைவேளையிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்த உடனே சோர்ந்து போய்
வேதம் வாசிக்க முடியாதவர்களாய், ஜெபிக்க முடியாதவர்களாய், ஆண்டவரை தேட முடியாதவர்களாய், நாம் எத்தனை சூழ்நிலைமையில நம்ம இந்த உலக வாழ்விலே வாழ்கிறோம் பிரியமானவர்களே. தானியேலுடைய வாழ்விலும் அநேக பிரச்சனைகள் இருந்தது பாருங்க. அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தா, அவரை எந்த ஒரு காரியத்திலும் குற்றப்படுத்த முடியாதபடி அவருக்குள்ளாய் ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருப்பதை அவரை தானியேலை சுற்றி இருந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவரோடு வேலை செய்த மற்ற மனிதர்கள் பார்க்கிறார்கள். தானியேலை ஏதாவது ஒரு விதத்துல குற்றப்படுத்தணும், ஏதாவது ஒரு விதத்துல குற்றப்படுத்தணும்னு முகாந்திரம் தேடினார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஏன் தெரியுமா? ஏன் இந்த காரியம் தானியேலுடைய வாழ்வில இருந்தது தெரியுமா? தினம் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை எப்படி தவறு செய்வான்? தவறு செய்ய ஆண்டவர் விடமாட்டார். ஏன்னா விசேஷித்த ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார். எப்படி அவர் குற்றம் செய்ய முடியும்? ஆண்டோடைய சமூகத்துல நித்தம் விழித்திருந்து நித்தம் காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். பூமியில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கலாம் அவர்கள் மேன்மையுள்ளவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அல்லவா? தானியேலை எப்படியாயிலும் குற்றப்படுத்திடணும். எவ்வளவு ஒரு நல்ல மனிதனா இருக்கிறா, இவரை எப்படியாயிலும் குற்றப்படுத்தணும்னு அவங்க முகாந்திரம் தேடினார்கள். ஒன்றையும் அவர்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. கடைசியில அவர்களுக்கு குற்றம் என்ன தெரியுமா? அவன் 3 வேளை ஜெபிக்கிறான். அதுதான் குற்றம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் பாருங்க, அவனுக்கு விரோதமாகவே தேசத்தின் சட்டங்கள் மாற்றப்படுகிறது. யாரும் எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது. ராஜாவாகிய தரியுவை மாத்திரம்தான் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கலனா அவர்கள் சிங்க கபியில தூக்கி போடப்படணும்னு பயங்கரமான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. யாருக்காக? ஒரே ஒரு தெய்வ மனிதனுக்காக, ஆண்டவரை தேடின ஒரே ஒரு தெய்வ பிள்ளைக்காக சட்டமே மாற்றப்படுகிறது. ஆனா என்ன சட்டம் மாற்றப்படுது? என் வாழ்வில எத்தனை போராட்டங்கள் வரட்டும், என்னை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி போகும்படியாய், ஜபிக்க தடை பண்ணும்படியாய் எவ்வளவு காரியங்கள் எனக்கு விரோதமாய் வரட்டும், எனக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பி நிற்கட்டும், ஆனா என் ஆண்டவரை நான் தேடாமல் இருக்க என்னால முடியாது. பாருங்க, அவர் கேள்விப்படுகிறார். பத்திரம், தனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட பத்திரம் கையெழுத்தாக்கப்பட்டு விட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளால போய் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன்பு செய்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் தானியேல் காணப்பட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளையை தேவன் கைவிட்டு விடுவாரா என்ன? அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, சட்டம் ஏற்றப்பட்டது. சட்டம் அவருக்கு விரோதமாய் வந்தது. சிங்க கபியிலே தூக்கி போட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சிங்க கபியிலே அவரை விடுவிக்கும்படியா என் ஆண்டவர் அங்கே கடந்து சென்றார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சரியு ராஜா காலையில உரத்த சத்தமாய் தானியேலை பார்த்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தினதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் நான் என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாயிருந்தேன், என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, தானியேல் சொல்லுகிறார், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக நான் காணப்பட்டேன். என் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக கூட நான் நீதிகேடு செய்ததில்லை. என்னை என் ஆண்டவர் கைவிட்டு விடுவாரா? கைவிடவே மாட்டார். தினமும் நான் அவரை தேடுறேன், அவரை வாஞ்சிக்கிறேன். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரை சார்ந்திருக்கிற என்னை அவர்
கைவிட மாட்டார், கைவிடவே இல்லை என்று சொல்லி தைரியமாக தானியேல் சொல்லுகிறான். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலைவேளையிலே எவ்வளவு பெரிய சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. வேதத்திலே எவ்வளவு சாட்சிகள். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே தானியேலை போல ஒரு குணாதிசயம் இருக்கிறதா? இல்லனா இன்றையில இருந்து மாற்றுவோமா? உலக வாழ்விலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலக வேலைகளுக்காக, உலக ஐஸ்வர்யங்கள், உலக சம்பாத்தியங்களுக்காக தவறாமல் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம். வேலைக்கு தவறாமல் கடந்து செல்கிறோம். போலனா நமக்கு பனிஷ்மெண்ட் அல்லது ஏதோ ஒரு காரியம், அதை தவறாமல் செய்கிறோம். ஆனா ஆண்டுடைய வேத வாசிக்கிறதுல தவறாம இருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல தவறாம இருக்கிறோமா? தானியேல் இருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று இந்த இதே அதிகாரத்திலே கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எவ்வளவோ மேன்மையான காரியம். கருகலானவைகளை தெளிவிக்கிறதான ஞானத்தை கத்த தானியேலுக்கு கொடுத்தார். இன்னும் இதுக்கு பின்பதாக ஒரு அதிகாரத்தை, தானியேலோ எனக்கு மிகவும் பிரியமானவன், அவன் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்பதாகவே கட்டளை பிறந்தது என்று சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தை தானியேலை குறித்து சொல்லப்பட்டது. எவ்வளவு மேன்மையான மனிதன். அன்பான தேவ பிள்ளை என்று காலை வேளையிலே தானியேலை போல அவருடைய சமூகத்தில் நித்தம் விழித்திருந்து, நித்தம் காத்திருந்து, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆண்டுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களாய், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறோன் என்னை கண்டடைவான் என்று இதே அதிகாரத்திலே இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8. அன்பான தெய்வ பிள்ளைகளை அவரை நேசிப்போம், அவரை தேடுவோம். அவரை நேசிக்க நேசிக்க நம்மளால தினமும் அவரை தேடாம இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த கன்சிஸ்டன்டான, அவரை தேடுகிறதான அந்த ஒரு வாஞ்சையை நம்முடைய வாழ்வில இந்த நாளிலிருந்து தருவாராக. நம்ம எல்லாரும் அந்த வாஞ்சியோடு கேட்ப ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலை தருவா, நம்மையும் ஆசீர்வதிப்பா. தானியேலை போல நம்மையும் ஆசீர்வதித்து மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.